இங்க ஒரு மினிஸ்டர் தப்பான வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மசாஜ் பார்லர் மூடிட்டு டிவிக்கு பேட்டு கொடுத்துட்டு இருக்க. அடுத்த சீனே அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து 2 பொண்ணுங்களோட வெளியே வருவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு தோட்டக்காரன் மினிஸ்டர் போன பிறகு உள்ளார அவன் வச்ச ஹிடன் கேமராவை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவான். போனவன் மினிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணி உன் வீடியோ என்கிட்ட இருக்கு, எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா வந்து வைரல் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம கஞ்சத்தனமான ஹீரோ அவன் ஒய்ஃபு போன மாசம் 6 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டின இபி பில்ல கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருப்பான் பேசி. ஹீரோ வீட்டுக்கு போனா அவன் ஒய்ஃப் எனக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ இதுதான் கம்மி பட்ஜெட்டான வீடுன்னு, அது மட்டும் இல்லாம நீ போன மாசம் கட்டின 6 ரூபாயை நான் வாங்கிட்டேன்னு சொல்லுவான். ஹீரோயினா அவனை மேலேயும் கீழையும் பார்க்க ஹீரோ நான் ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட போறேன்னு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கிளம்பிடுவான். அங்க போய் ஹவுஸ் ஓனருக்கு மலச்சிக்கல் மாத்திரையை கொடுத்துட்டு 2 பிரெட் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான். ஹீரோ ஒரு சென்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட கராத்தே மாஸ்டரோட பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் சென்ட்டை கிஃப்டா கொடுக்கலாம்னு யோசிப்பான். அதுக்கு ஹீரோயினா வேணான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டோஸ்டர் தான் கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்ல, நம்ம கஞ்ச ஹீரோவை வேண்டா வெறுப்பா வாங்கிட்டு போய் அந்த கல்யாணத்துல கொடுத்துட்டு வருவான். அடுத்த நாளே கல்யாணம் பொண்ணு ஓடி போச்சு, அதனால கல்யாணம் நின்று போச்சுன்னு கிஃப்ட்டுக்காக ஹீரோ ரொம்ப பதறுவான். சரி கல்யாண கிஃப்ட்டை திரும்பி வாங்கிட்டு வரலான்னு போனா அவங்க எல்லாத்தையும் டொனேட் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவை கேம்பலாமா பார்க்க, ஆனா ஹீரோவா அவர் டொனேஷன் வாங்கின அட்ரஸை வாங்கிட்டு போய் அங்க வார்டனை பார்ப்பாரு. அங்க இருக்கிற வார்டனை வாங்கின பொருள்லாம் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு அவனை வெளியே பத்தி விட, ஹீரோவை நைட்டு வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி நைட்டோட நைட்டா அந்த டோஸ்டரையும் திருடிட்டு அந்த டோஸ்டரையும் ஓனர் வீட்டில் வச்சுட்டு அவன் வீட்டில் போய் தூங்க. அடுத்த நாளே வீட்டுக்கு போலீஸ் வரும். போலீஸ் வந்து தேடி அவன் ஒன்றும் கிடைக்காதனால அவனை அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த வீட்டு ஓனரோட பையன் அந்த மினிஸ்டரோட வீடியோவுக்காக பேரம் பேசலாம் அந்த டோஸ்டையும் எடுத்துகிட்டே போயிருப்பான். அவங்க பேசின அமௌண்ட் கட்டுப்படி ஆகணும்னு அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த ஆதாரத்தையும் டோஸ்டர்லையும் மறைச்சு வைப்பான். அடுத்த நாளே ஹவுஸ் ஓனர் பாத்ரூம் போகிற நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுவாங்க. ஹீரோவும் அவன் ஒய்ஃபும் ஃபியூனரலுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்பீச்சும் கொடுக்க, அந்த கேப்லேயே ஹீரோ அந்த டோஸ்டர் எடுக்கலான்னு போக ஆனால் எடுக்க முடியாமலே போயிருக்கோம். சரி நைட்டோட நைட்டா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனா போதையில இருந்த ஹவுஸ் ஓனர் பையன் அவனை பார்த்துருவான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை நடந்து ஹவுஸ் ஓனர் பையனை கீழே தள்ளி கொன்னுடுவான்.